Hey guys, welcome back. தெரியுதா சார்? சூப்பராக இருக்குது. Hey guys, welcome back. அதாவது கோவா ட்ரிப்புக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு ஸ்மால் ட்ரிப்பு. எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் தான் வந்திருக்கோம். பின்னாடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபால் ஷூட்டிங்கிட்டு இருக்கு. பட்டு குளிக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. அதனால் சரி சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். வேறு எங்கேயாவது குளிக்கிற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு பிளானு. இதுதான் உங்களுக்கு தெரியணும் யார் யார் வந்திருக்கா அப்படின்னு. 2 பேர் தான் வந்திருக்கோம். பாஸ் அங்கே வண்டி போகுது. அதைத்தான் சொல்லிட்டாங்க ஏதோ இருக்கிற அவனை கூட்டு வரையாம அங்கே போய் பார்ப்போமா இடமும் அதான் கேட்க போய்கிட்டு என்ன அந்த அவங்க நடந்து போகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்போம் அந்த கட்டை வீடு எதாவது இருக்குமோ. வீடு இருந்தாலும் எல்லாருமே அங்கிட்டு இருக்கு. அத்தனை வீடாக இருக்குது. இருக்குது ஒரு வீடு கேட்டு பார்ப்போம். ஓகே காய்ஸ், இந்த தான் நாங்கள் பக்கத்தில் போய் ஒரு கிளிப்பு மட்டும் பக்கத்தில் போய் காமிச்சோம். இந்த இது நல்லா அந்த இடத்த நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா தண்ணி வந்து நிறையா தான் வருது. எந்த அளவுக்கு ஊற்றுது சாரம் இது வரைக்கும் அடிக்குது. பார்த்தாச்சு, நாங்கள் ரொம்ப நேரமாக இருந்தோம். அப்படியே கிளம்புறப்போ தான் விளாகே சூப்பர் ஆரம்பித்தோம். நான் சரி போகலாமா? வெயில் அடிக்குது இப்போதான். தரமாக வெயில் அடிக்குதா? நாங்கள் வரும்போதே மழை தூரல் போட்டுச்சு. அதெல்லாம் தாண்டி தான் வந்தோம். மழை தூரிக்கிட்டே தான் இருக்குது. தான் வந்து தரமான பிளேஸ் சூப்பராக இருக்குது. நம்ம ஏரியாவுக்குள்ளே என்ட்ரானோடனே கூலிங் அடிச்சா சின்ன அதான் மழை வர்றதுக்காக இடையில மழை வர்றதுக்காக தான் அப்படி இருந்திருக்கு. ஆமாம். இதோ பைக் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். கிளம்ப வேண்டியதான். ஆமாம் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோ. இது யாவும் நீங்கள் நினைப்பாங்க. கிளம்புவோம். சும்மா கிடையாது. இது எங்கேயோ போகிற மாதிரியாத்தான் ஏம்பளம் ஏறாட்டாங்க மாதிரி பக்கத்தில் ஆள் இருக்காங்க. எங்கே வா தம்பி இங்கே வா அப்படின்ட்டு குளிக்கிற போய் முழு வரான் இவரு. எங்கேயோ பார்த்து மேடம் நம்ம பெரிய மழையா பெரிய வந்து அப்போ பையன் அந்த கட்டி அப்போ இங்கே கொண்டு வந்தா அது அப்படியே கட்டி. ஆமாம், இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது தரமாக இருக்குதா. அப்பைக்கப்போ தூரல் விழுது, அப்பைக்கப்போ நின்றுது. பாட்டு நோட்டம் காலேஜ் தரீங்க நோட்டம் கிப்ஸ் எப்படி நோட்டம் இருக்காங்க. இந்த வாரம் இதெல்லாம் ஃபுல்லாக மழை தான்ண்ணா. ஃபுல்லாக மரம் மேம் எவ்வளோ ஸ்பீட் அப் மூவ் ஆகுதுன்னு வர்றா தெரியுதா? பக்கத்தில் இருக்கோம் ஒரு வேளை நமக்கு அப்படி தெரியுதா? இல்லைடா நகழுதுடா. விடுவோம் எந்த தெரியுது என்ன நீ தெரியலடா அது நேரில் நல்லா தெரியுது. மக்கள் வர்றாங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து குளிச்சுட்டு தான் போனாங்க. டிப்ஸ் என்ன டிப்ஸ் போடுறாரு? சிப்ஸா? ஆமா. இல்லைடா ஸ்கூல் பையன் காலேஜ் பையங்க கட்டடிச்சு வந்துடுறாங்களா? ஆமாடா யூனிஃபார்மோட இருக்காங்கடா. எந்த ஸ்கூலுக்கு தெரியல. ஏரியா பையன், லோக்கல் ஏரியா பையன். பையன் அந்த இது தடுவான். யார் லோக்கல் பசங்க யாராவது காக்கலாம் சொல்கிறேன். ஆனால் பில்டிங் காட்டா இருக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்ச பிளேஸ் கூட்டு போயானா. ஃபர்ஸ்ட் கார் வேன் பார்க்கிங் செல்லும் வழி. இதுலையா கீழே இறங்குறது. நம்ம இப்படியும் போகலாம் போல. இது வந்து பைக் பார்க்கிங்காக அந்த இடம். இவ்வளோ பெரிய இடம். பார்த்தீங்கன்னா இங்கே குளிக்க உள்ள பிரான்ச்
எதுக்குன்னே தெரியல, தண்ணி ஓரம் வருதுன்னு தெரியல. அடுத்தடுத்த பார்த்து இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு தோட்ட கலைத்துறை சுற்றுலா குற்றாலத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்கள் ஐயா பெரியவர், பார்த்துக்கோங்க. இன்னும் உள்ளே போகலாமாண்ணே? உள்ளே போகலாம். இது எது இருக்கா? உள்ள போகலாம். இந்த மாதிரி எக்கோ பார்க்கு இந்த பூஞ்செடியாக தான் இருக்குங்களா பார்க்குறதுக்கா? சரி 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 பார்ப்போம். சரிண்ணே. சரிண்ணே, டாட்டா. ஓகே. ஏதோ எக்கோ பார்க் இருக்குன்னு சொல்றாங்க. ஹில்ஸ்ல ஏறினா ஏய் நான் இருக்குண்ணா. நீ பிடிச்சிக்கோ. சொல்லு தரமா இருக்காங்கடா. பூந்தோட்ட பார்க் அதானே? அதான் இந்த அரசு இதுன்னு போட்டிருந்தாங்களே. பாப்பா எல்லாத்தையும் நீங்க போறது ஒடுக்கிறது இருந்து போட்டானே. ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க நீங்க இது பண்ணிக்கிறீங்களா? யூரின் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் யூரின் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்க வேணாம். இருக்கும் ரெக்கார்ட்ல இருக்கட்டும். வார்டு காட்டணும். இல்லை யூரின் போகிறத பார்க்க வேணான்றேன். சூப்பரான பிளேஸ் காய்ஸ். இங்கே பாருங்க, தரமாக இருக்கு. இந்த மாதிரி பிளேஸை நான் பார்த்ததே இல்லை. வாசு யூரின் பார்ப்பறியா? தரமான பிளேஸ். அடர்ந்த காடுன்னா செம்ம பிளேஸு. அதான் சொல்லு. செம்ம பிளேஸு. ஒரு நேரம் நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டே வந்தோம். நீ நேராக பார்த்து பேசுறா, கரெக்டாக தான் இருக்கு. கேட்காது, சவுண்டு கேட்காது. எப்படி ஏறுது பார்த்தியா? அதை சொல்லு. வியூ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பிடிச்சிக்கோங்க. நடந்தே போகணுமா? ஜிபே இல்லை வந்தால் பிறகு வாயில் வாழைப்பழம் கொடுப்பேன். நம்மகிட்ட கேஷும் கிடையாது. இல்லைலாம் ஆள்லாம் இருக்காங்கப்பா, நம்மளால உள்ளே போக முடியல. சரி ரைட்டு வா, அடுத்து வேறு ஏதாவது நல்ல ஸ்பாட் இருந்தால் பார்ப்போம். இது இன்னொரு டைம் வரும் ஒன்றா. அதை சொல்லி பார்ப்போம். நல்லா தான் இருக்கும். இல்லை நாங்கள் இன்னொரு டைம் வரலான்னு இருக்கோம். அவ்வளோதான். இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு வேறு ஏதாவது ஸ்பாட். இதுக்கு தான் அந்த இது போல அந்த இது வேறு எதுவுமே கிடையாதுண்ணா. கல்லூரி. சரிட்டு வா கிளம்பு. இதான் கல்லூரி அது முன்னாடி வரல, அரசு கல்லூரி நினைச்சேன் ஏதோ போட்டுருந்துச்சு. பிள்ளை வேறு இருந்துச்சு. நான் சாரி உள்ள விட்டு அப்படியே ஜாலி பண்ணலாம் நினைச்சேன் வண்டியா. இது அந்த இப்போ நம்ம அடுத்த எங்க வரோம்? குளிக்கவா? அதெல்லாம் எப்போ ஒரு ஆள் கூப்பிடாம இருப்பாங்க. இதை ஒடுக்கிட்டு போட்டோம். அதுவும் அது இல்லைன்னா இதுவாயிருக்கும். இந்த ஆட்டாக்கெலாம் இதான். அது சொல்லி நம்ம காட்டுற காசு வாங்க. நல்லதுட்டு போங்க காய்.
இதில் போகுன்றியா? இதெல்லாம் போகணும் அவனே சீக்கு வேஸ்ட் கதை காய்ச்சி ரெக்கார்டில் தான் இருக்கா. ஆட்டை தான் கூடாதுன்னு சொன்னேன். இப்படி போட்டு போய்கிட்டு இருக்கு. ஜூமிங் எப்படி? ஜூமிங் பண்ண முடியாது வாழ்க்கையில். இவன் இது பண்ணி விட்டு உள்ள இது வந்து போட் ரைடு பண்ணா பண்ணிக்கலாம் போல. அம்மாயி தண்ணி பரவாயில்லடா. இதுக்கு தானே கலீஜா தானே இருக்கு. போட்டு கொடுத்து காசு கொடுத்து நான் பார்த்தோன்னே எங்களுக்கு சிரிப்பாயிருச்சு. எனக்கு இதை பார்த்தோன்னே கிறிஸ்தானுக்கு அம்மாயின்னு தெரிஞ்சாலே தெரியும். ஐஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காற்று தான் சரியான காற்று. காற்று தான் சரியான காற்று. எந்த அளவுக்குன்னு தெரியுமா, இந்த இதே உங்களுக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆஃப் ஆயிடுச்சு. என்னதுடா? ஆமையா? எதுடா? ஒருவேளை தாளை பார்த்துட்டு சொல்றியா? ஆமாட்டா ஆமாண்டாங்கறியா? ஆமா ஆமாங்கறியா? ஆசை போட்டோ எடுத்துமா? போட்டோ எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லாயிருக்கும். தெரில ஏதோ ஒரு பறவைன்னா இதாங்க அந்த இது நீர்வீழ்ச்சி. பாருங்க நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. நாங்கள் பார்த்தோம். குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா இவ்வளோ உங்களுக்கு டிராஃபிக்காக இருக்கும். பார்த்து அணைச்சி வாங்க. பாக்கு பீஸ் உங்கள் பக்கம் நக்குது. இதுக்காண்டி டிராஃபிக்கு முன்னாடி காருக்கு ஆளை கண்டா அதான்டா. கருகனை வாடை வருது. நம்ம வண்டி இல்லையாடா? நம்ம வண்டியில் இல்லை, இடிச்சிட்டாங்களா? கருகனை வாடை வருது. நம்ம வண்டியில் தான் இருக்கு. புரியல. ஏதோ அந்த தமிழ்நாடு வனத்துறை தென்காசி போடுங்க. எல்லாத்துலேயும் வீடியோவில் போடுங்க. குடியிருப்பு நீ இருந்ததுன்னா 5 நிமிஷத்தில் எடுத்துருக்கோம். பாலாஜி ஒரு நிமிஷம் அவங்க இருப்போம். இவ்வளோ டிராஃபிக் ஆகும். காசு எங்களை தாக்காத வருது. ஆனால் எங்களை தாக்காது. ஏன்னா பச்சை கலராக இருக்கு. நான் கூட இடிச்சு தான் நினைச்சேன். வர்றீங்க. ஏய் அங்கிட்டு பாதை இருக்காயா? வாய்ப்பே கிடையாது. இதுவே கிடையாது. அங்கே போய்கிட்டு இருக்கோம். நமக்கு ஏதாவது யாரும் இடிச்சாங்கன்னா எவிடன்ஸ் இருக்குமா? வாய்ஸ் வந்து இல்லை. தெரியுது தெரியுதா? ஓடுதா? வாய்ஸ் வந்து நாங்கள் ஃபால்ஸ் எல்லாம் இதே காண்டி வந்து வந்து ஃபால்ஸை காட்டுவாங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஃபால்ஸை காட்டுவாங்க நினச்சி கூட்டு டிராஃபிக்கை காமிச்சிக்கிட்டு நினச்சிங்க. இவர் போலீஸ்காரன் நின்றுவும் அவர் வழியோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் இறங்கி வழிட மாட்டேக்காரு. நீங்கள் உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். காரில்
பாருங்க அவன் நம்பி பார்த்துட்டான் போல. எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதை எங்கிட்ட திருப்பிட்டு வந்தா அப்போனே. இவர் தான் அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது? வேலைக்கு வந்துருக்காங்களோடா இல்லையா? இதுதாங்க டிராஃபிக். பொறாமையா இருக்குதுங்க. சினிமாவில் தான் போகிறோம் அடுத்ததுக்கு. ஆமாம் இதே நினைக்கிறேன். ஆமாம் ஏன்டா பாதை இந்தாங்க ஒரு பாதை. எங்கிட்டா குட்டாளா? இங்கிட்டா அது வேறையா? இந்த வண்டி அங்கே நிப்பாட்டுவான் இல்லை வண்டி இறக்குமா? இல்லைண்ணா அதுதான் சொன்னேன் இந்த ரூட்டே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. அதுதான் சொல்கிறேன் எடுத்துக்கிட்டு போகிறங்க. ஆ ஏய் புளிஸ்ட் ஆனால் யாரும் புளிஸ்ட் வந்து நான் சொல்கிற பாதை எப்படி தெரியுமா? அங்கே அப்படி கூடி வரும். அப்படி கூடி வந்து நீ வண்டி அங்கனக்குள்ளே நீ பாட்டிக்கலாம். அப்போ அங்கே தான் என்ன கூட்டு போகிறீங்க? அதுதான் நான் சொன்னேன். சரி பார்ப்போம் பார்ப்போம். அதான் குளிக்க விடல. ஏதாவது தண்ணி அந்த அளவுக்கு வருது வாசு. பாருங்க காய்ஸ், அடுத்த ஒரு வண்டி இறங்கணும் இதுலையா ஆன் பண்ணி வாசே காசு கப்பாரு வாசு போகாத. ஆமா அப்புறம் சும்மா வா வா போவோம். டேட்டூ ஷாப் இல்லைடா வேணாம் இருக்கட்டும். நம்மளுக்கே தெரியுங்க நம்ம வாழ்க்கை எப்படி போகுதுன்னு. இல்லை வேணாம் இருக்கட்டும். ஹாய் பூரா அவங்க தான் வாசு உனக்கு தெரியாத வாசு உன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு. இதில் நீ கிழிச்ச விஷயம் கேட்டு தான் தெரியும். அவர் கூப்பிட்டாரு, நான் யாரையும் கூப்பிட்றேன் ஏதாவது உதவி கேட்க நினச்சேன். உதவி போய் செலுத்துவோம். ஏய் வாசு இங்கே வாரு வாசு, எப்படி பனியா போகுதுன்னு பாரு வாசு. வாசு இங்கே பாரு, உனக்கு சூப்பரான வியூ காட்ட போகிறேன். எங்கே இல்லை காய்ஸ் அங்கே பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போதே பனிமூட்டம் இருக்கட்டும். ஆன்லைன் இருக்கட்டும், பனிமூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் இங்கிட்ட ஊரெல்லாம் நல்லா இருக்கும்ண்ணே. என்னடா ஊறுகாயா? ஆமாம் எங்கிட்ட அப்படியே ரெடிமேடாக செஞ்சு கொடுப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ன்றியா? அதுதான் வெயிட்டாக காசு, அதுதான் வெயிட்டாக காசு வச்சுட்டு வரணுங்கிறது. இருந்துச்சுன்னா வந்து ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னால் பார்த்துருக்கலாம். அங்கே அவட்ட பேச்ச போட்டுருக்கலான்றியா? பூந்தோட்டம் போகணும்னு நினச்சோம், அங்கேயே போயிருந்துருக்கலாம். அங்கனக்குள்ளே நம்ம இறங்கி வர்றோம் படியில். ஆமாம் இங்கே ஏறி போகிறோம். அதில் இங்கிட்டு போகிறது அப்படின்னா இது ஏதோ சும்மா இது குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இந்த மாதிரி பார்க்க போகுது ஒரு ரோஸு. இது இந்த சாமான் அவங்க இருக்குது. அதான் நீ சொன்னலப்பா அதுலையே அது அந்த மேலே இருக்குது. சொப்பு சாமான் வாங்குற பார்க்கணும். அது நேரம் அங்கவும் இறக்கி விட்டுமா? ஆமாம் அது அப்படியே மழை பெய்யுதுக்கா. இங்கே வாங்க குற்றால சாரல். என்ன அதுக்கு குரங்கு? சாமி மூடு ரஞ்சா. களவாண்டிக்கிட்டு இருக்கான்டா. அவனை காணும், திருட்டு போயிட்டான் அவன். திருடட்டும் நிம்மதியா பார்ப்போம். காய்ஸ் இந்த படியில் தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். இங்கே வாசு அங்கேருந்து வர தண்ணி
அங்கேருந்து வர தண்ணிடா, எவ்வளோ தண்ணி வருதுன்னு ஒரு வாசு. இல்லை பார்க்க முறைக்கிறாது. வாசு சூப்பராக இருக்காங்க ஒரு வாசு. செல்ஃபியில் எடுப்போம், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கணும் வாசு. இது ஒரு ஓட்டை எங்க இருந்தோ அடியுது வாசு. வாசு இங்க வார் வாசு. வாசு அதையும் ஷூட் பண்ணு வாசு. ஷூட் பண்ணு. இங்கெல்லாம் காமிடா, அது ஒரு பயமா இருக்கும். கண்டிப்பா ஓடுண்டா. நீ அதை பிடிச்சிக்கோ, கேமரா சேஃப்டியா எடுக்கவே முடியாது பிறகு. அது தெரியும். செல்ஃபியில் வச்சு கொடுக்கலாம். வாயா அப்படித்தான் வைக்கிது. என்ன சொல்றேன் படிதான் இருக்கு. இந்த வண்டியும் நிப்பாட்டிருக்காங்க. இல்ல நான் கூட இங்க நிப்பாட்டுற மாதிரி இருக்கும் நினைச்சேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு நம்ம இன்னும் அங்கேயே நிப்பாட்டிக்கலாம். அதை சொல்லு. இங்கெல்லாம் வந்திருக்கோம். தினேஷ் இங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு ஃபோட்டோ கூட இருக்கு. அந்த கடையை ஆட்டோ நிற்கும். ஷேக் பண்ணாமல் விடுவோம். சரி ஏன்டா கை நடுக்குது. இவ்வளோ நடந்து வந்துருக்குதா? நடுங்குதா? கேமரா பார்த்து எதுவும் சொல்லுவாங்களா? குதிக்க விடுவேன். நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். உடலை விட்டாதான் இந்த இப்போ யாராவது இப்போ இது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகிற மாதிரி பார்த்துட்டு போயிடணும். யாருமே சும்மா தான் போய்கிட்டு இருந்தா. ஆமாம். ஏய் எங்கே தாண்டா குளிக்கிறது? குளிக்கவே முடியாது. மலையில் குளிச்சியா அதோட வீட்டை பார்த்து போயிட்டே இருப்போம். அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்தா? மலையில் குளிக்கிறதுக்கு தெரியுதுல. இடிச்சிடாமடா. இன்னும் ஆசை ஒரே ரவுண்டு தெரியும். அப்படி ஏற்றுனா போலீஸ்காரன் பக்கத்தில் இருக்கான். என்னது பார்த்து வந்துங்களா கால்காரன்? நாலு சரிமே ஒரு வியூ பாயிண்ட் தெரியும்டா அவன். நம்ம தெரியும் முன்னாடி மட்டும் தான் பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் அவன் ஓட்ட தெரியாத மாதிரி ஆகுதுடா. சாணி சாணி எத்தி பார்க்க விட்டுருக்காங்க. ஐயா வராது வலி விழுந்துருவாங்க. பிரேக் அடிச்ச வண்டி போயதுல பிரேக் அடிச்சா இருட்டா தெரியுது. ஆனா எடுத்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா. அதே நல்லது. என்ன சொல்ற? ஆமா யார் எடுக்க எடுக்கவே யாரு வாசு சூப்பரா இருக்குல்ல. என்னடா இது? இப்படியே வச்சுதான் எடுக்கணும். இப்படிங்க கூட இப்படிங்க கூடாதுடா. இப்படியே வச்சு விடு. நான் ஐபோன்ல ஷூட் பண்ணேன். உள்ள போலாமா? பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு. இதெல்லாம் நம்ம குளிக்க முடியுமா நம்மளால? மக்கள்லாம் இங்க யாரு? வாசி இதெல்லாம் எடு வாசி. யாரா வச்சு எடுறா? இப்படி வச்சு எடுறா. கால்டி கொடுத்தா இன்னும் வள்ளலாம் எடுப்படா. ஆசை ஆறு பறிச்சு ஓடுது. இங்க வந்து ஆறு பறிச்சா ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு சரிதா? எங்க ஏறானா ஒளி எடுத்துக்கிட்டு இருக்கா? எடுத்துக்கியா? அதான் அங்கிட்ட ஒரு போட்டோ அடிச்சுட்டு இருந்துச்சு. அதான் இதான் வியூன்னா இதெல்லாம் கிடையாது. செல்ஃபி எடுப்பா. நான் எடுக்கிறேன்.
சூப்பராக தான் இருக்கு. அப்படியே இத்தனை பேர் குற்றாலம் வந்து குளிக்காம தான் போகிறாங்க பார்த்துக்கோங்க. இது இதாக இருக்கும். கண்ணாடி இருக்கா? எப்படி எப்படி ஒரு ஏய் எங்கேயாவது குளிக்கிற மணி போகுண்டா. குளிக்கவே முடியாது. இதை மட்டும் பார்த்துக்கோ. நீ புகைய பாரு, அந்த நடுவில் தான் சூப்பராக இருக்கு. இல்லை மேலே ஏறுறாங்கன்னா அது கட்டி வச்சிருக்கேன் இவரு குண்டு மாதிரி பார்க்கலாம்டா. அந்த கவர்றான் அங்கிருந்து பார்க்கறதுக்கா இன்னும் பார்க்கலாம் போல. புகை வேமா வருது. அந்த அளவுக்கு ஓட்டம். வாசு டீ சாப்பிடுண்டா. வீடுகள் சாப்பிடு. சாமி குடிப்போம். சொல்லிட்டு வா. நம்ம போகலாம். வந்து குடிக்கலாம். சொல்லிட்டு வந்துருவான் போட்டுக்கிட்டு போறல. இது பந்தி. இது டிடிஎம் டீ. இதுக்கு சட்னி உண்டா? நார்மல் தானே சட்னினா? இது குழம்பு அது என்ன நார்மல்? சூடு பாதாமல் வேணுமா? அடிச்சுட்டு போக இறங்கிடும் இதை குடிச்சினா. ஆமாம் போன அடிச்சு இல்லை இதை குடிச்சோம்னா அடிச்சா அடிச்சுட்டு குடிச்சா. ஆமாம் வந்து ஆக்கி விட்ருவோம். ஓகே டீ வரோம். நாங்கள் குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இன்னும் அது வரைக்கும் தானே அங்கே தானே அதை கம்பியை போட்டுருக்காங்க. இன்னைக்கு தான் இது வரைக்கும் இங்கே வரையும் போடுவேன். என்ன சொல்ல முடியாது. ஒரு வேளை இதெல்லாம் அடிச்சுட்டு வந்தாலும் வரும். வரும் வாய்ப்பு. அதுக்கு தான் இங்கே ஷாப் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு எக்ஸைட். சீட் போட்டு தண்ணியே வரலடா. அதனால தான் அது லேடிஸு. பாரு ஆனால் எந்த அளவுக்கு நேச்சுரல் வாட்ச் இருக்கு அதை சொல்லு. ஆனால் நடுவில் சூப்பராக இருக்குங்க. நடுவில் இருந்து பார்க்குறது விழுவுறதா? இந்த நடுவில் இல்லை, நடுவில் கொஞ்சம் அது தண்ணி இருக்குது. ஆமாம்மா, அதனால தான் அந்த ஃபாகு கிரியேட் ஆகுது. கரெக்டா? டீ போட்டாப்ரா அண்ணா. டீ போட்டாப்லையா அண்ணாச்சி? ஏய் தெரிஞ்சா தெரியாடா? தெரிஞ்சுடா. ஆனால் இன்னும் வாட்டி சாப்பிடல. போடுறோம். டீ சாப்பிட்டாச்சு. இது ஒரு சீசனா எங்கிட்ட பிடிச்சிருக்குமா? என்ன எல்லா வருஷம் சீசன் மட்டும். டீ சாப்பிட்டாச்சு. அவ்வளோ அடுத்து நாங்கள் குண்டாறு போகிறோம். ஆமாம் குண்டாருனாலும் குடி விட்றாங்க தெரியல. குடி விட்டா ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும். குண்டாறு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்கும். இங்கேருந்து அவ்வளோ கிளம்பியாச்சு. இருக்கு கீழே உங்களுக்கு சொல்லுங்களா? அப்படி வராது. வேணாண்ணே குடிச்சுக்கோடா. அப்படி அஞ்சு சொல்ல மாதிரி சொல்லி முடிச்சேன். சூடா போகிறதாவே நல்லாந்துருக்கும். இன்னும் ஏதோ சொல்லுறேன். அது கொஞ்சம் சார்ஜ் பண்ணுற யோசிக்கிறேன். இழுத்து சொன்னானா அப்படின்ட்டு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஆமாம் எல்லாம் ஆடி போயிடுச்சு. ஆடி குளிர் சொன்னால குளிர் அப்படியே தண்ணியே மேலே கொடுக்கணும்டா உடம்புல. ஆமாம். மக்களே பாருங்க மக்களே, நம்ம மலைக்குள்ள சரியான மலைக்குள்ள மாட்டிக்கிட்டோம். இங்க பாருங்க. தெரியல. இங்க பாருங்க தண்ணி வர்ற ஃபோர்ஸை பாரு. இதுலலாம் நம்ம மண்டையை கொடுத்தோம்னு வச்சுக்கோ, அடிச்சு நவுத்திட்டு போயிடும்.